Hi students, இன்னைக்கு exercise 1.5ல 9th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Let f is equal to -1, 3, 0, -1, 2, -9 ன்னு கொடுத்திருக்காங்க. Be a linear function from z into z ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது z னா என்னன்னா integers ன்னு சொல்லியிருக்காங்க. Find f of x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். முதல்ல நம்ம லீனியர் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். linear equation at general form f of x is equal to ax plus b அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதான் general form. அதாவது ஒன்றும் இல்லை, linear function அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இதோட பவர் எப்படி இருக்கணும்னா 1 இருக்கணும். ஹையஸ்ட் பவரே 1 தான் இருக்கணும். அப்படின்னாதான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்னா லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ சப்போஸ் 3x² + 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்லலாமா? கிடையாது. ஏன்னா பவர் பாருங்க 2 இருக்கு. ஹையஸ்ட் பவரே என்னவாதான் இருக்கணும்? 1 தான் இருக்கணும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதான் லீனியர் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம். இப்போ நம்ம கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஃபங்க்ஷன், இதை போயிட்டு ஒன்னொன்னா இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பாருங்க, இது வந்து எக்ஸ், இது வந்து நம்ம என்னன்னு எடுப்போம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போமா? அதே மாதிரி இது எக்ஸ்னா இது எஃப் ஆஃப் எக்ஸா இருக்கும். இது 2xனா -9 f of x இருக்கும். இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க. அதாவது z to z ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப -1 0 இங்க 2 இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு? 3 -1 லாஸ்டா -9 இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்றாங்க? -1 போடும்போது நம்மளுக்கு 3 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 0 போடும்போது -1 வந்திருக்கு. 2 போடும்போது -9 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு -1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஃப் x is equal to -1 இருந்துச்சு அப்படின்னா f of x is equal to ax plus b இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? -1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படியே வச்சுக்கலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக -1 + b அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த எஃப் ஆஃப் -1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? நமக்கு தான் -1 போட்டா 3 வருதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த 3 கொண்டு வந்து இங்க எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதிக்கலாம்? a இன்ட்டு -1 -a + b அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அப்ப -a + b is equal to நம்மளுக்கு என்னன்னு வந்திருக்கு? 3 வந்திருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்ப செகண்ட் கண்டுபிடிக்க போறோம். இஃப் 0 எடுத்துக்கலாம். செகண்ட் என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்ப இஃப் x is equal to 0 இருந்துச்சுன்னா f of x is equal to ax plus b. f of x க்கு பதிலா 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்ப a into 0 plus b இருக்கும். இப்ப f of 0க்கு அப்ப 0 போடும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க? -1 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த -1 கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். a into 0 என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். 0 plus b அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆன்சர் இருக்கும்? b is equal to -1 அப்படின்னு இருக்கும். இத 2ன்னு எடுத்துக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த b கொண்டு வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டிடியூட் b is equal to -1 in equation 1 இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏன்னா நம்மளுக்கு a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ தேவை. அதனால இந்த b கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப -a plus b is equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. -a அப்படியே வச்சுக்கலாம். இங்க b க்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். -1 is equal to 3 அப்படின்னு இருக்கும். அப்ப -a இங்க பிளஸ் இன்டு மைனஸ் -1 is equal to 3ன்னு இருக்கும். -a அப்படியே வச்சுக்கலாம். 3 இருக்கு. இந்த -1 அந்த சைட் போகும்போது +1 மாறிடும். அப்ப -a is equal to 3 + 1 4 அப்படின்னு இருக்கும். இப்ப நம்ம a ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த மைனஸை இந்த சைட் கொண்டுட்டு வந்துடலாம். a is equal to -4 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப a ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, b ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம போய் அந்த லீனியர் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு f of x ஓட வேல்யூ கிடைச்சிரும். f of x is equal to ax plus b. இதான் நம்மளோட ஜெனரல் ஈக்குவேஷன். அப்ப f of x வச்சுக்கலாம். அதோட வேல்யூ தான் நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. a க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -4x plus b க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1 கண்டுபிடிச்சிருக்கோம். b யோட வேல்யூ -1.
இதை இப்போ எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 4x இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 ஆயிரும். அப்ப f of x ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 4x மைனஸ் 1. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.